எல்லாருமே நோய் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும். அதுக்காக நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். எல்லாருமே உடல் நல ஆரோக்கியத்தோட நீடூழி வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி முருங்கைக்கீரையோட சத்துகள், முருங்கைக்கீரையை நாம் பயன்படுத்துவதனால நமக்கு கிடைக்கிற ஆரோக்கியங்களை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லா நோய்களையுமே குணப்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு கீரை முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைகளில் எல்லா சத்துக்களுமே நிறைந்திருக்கு. வீடுகள்லையும் நம்ம காய்கறி கடைகளையும் எல்லா இடங்களிலுமே நிச்சயமாக இந்த முருங்கைக்கீரை கிடைக்கும். இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நான் முருங்கைக்கீரையை பறித்து அதை நல்லா உருவிட்டு அலசி இதை நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 2 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா நான் இதை வறுக்கிறேன். வறுக்கும் பொழுது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த முருங்கைக்கீரைகளில் நம்ம பார்க்கும்பொழுது இதை சாப்பிட்டோம்னா உடல் சூடு நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். மலச்சிக்கலை தவிர்க்குது, மூளையினுடைய செயல்பாடுகளை அதிகமாக்குது, எலும்புகளை பலப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நோய் வராமல் நாம் பாதுகாக்கிறதுக்கு நிச்சயமாக முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்ணும். எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் முருங்கைக்கீரைக்கு உண்டு. இப்போது காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு வறுத்துட்ட பிறகு பொன்னிறமாக வந்த பிறகு நான் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிட்டே இருங்க. இந்த முருங்கைக்கீரை மந்தத்தன்மையை நீக்குது. அதே மாதிரி கண் பார்வைகளில் ஏதாவது கோளாறுகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட நிச்சயமாக அந்த கண் நோயை குணப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த முருங்கைக்கீரையில் நிறைந்திருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு ஒற்றை தலைவலி இருக்கும், நிச்சயமாக உடல்நலக்குறைவுகள் அதை சரி பண்ணுது. சுகப்பிரசவம் நடைபெற இது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் முருங்கைக்கீரை நீங்கள் அவசியமாக அவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, பி, சி, கால்சியம் போன்ற பல சத்துக்கள் நிரம்பி இருக்கும். இதில் அயன் சத்தும் நிரம்பி இருக்கும். அதனால் எல்லா சத்துக்களும் நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை நாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய கண் பாதிப்புகளாக இருக்கட்டும், எலும்புகள் பிரச்சனையாக இருக்கட்டும், மலச்சிக்கல், உடல் சூடு, இந்த மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரையை நாம் உட்கொள்வதன் மூலம் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது. மேலும் இந்த முருங்கைக்கீரையில் நான் தண்ணி எதுவுமே நான் ஊற்றலாம். நான் 2-3 வாட்டி அலசி நான் எடுத்து வச்சுருக்க கீரையை அப்படியே நான் போடும்போது அதுலேருந்தே தண்ணி எனக்கு வருது. ஸோ அந்த தண்ணியே போதும், தண்ணி தனியாக ஊற்ற வேண்டாம். அப்படி நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கட்டியாக அப்படியே எப்படின்னா ரஃப்பாக ஆகிடும், கீரை சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த சூட்லேயே கொஞ்சம் திட்டமாக உப்பு போடணும். கீரை பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நாம் நிறைய உப்பை அள்ளி போட்டுறக்கூடாது. ஒரு 2 கல் உப்பு முதல்ல போட்டால் போதும். அதுக்கப்புறமா வேணும்னா சேர்த்துக்கலாம். கல் உப்பு 2 கல் போட்டு இதை நான் பெரட்டி எடுத்துட்டேன். இவ்வளோ கீரைக்கே நான் 2 கல் உப்பு தான் போட்டேன். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உப்பு அதிகமாக போட்டோன்னா வாயில் வைக்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ நேரம் உழைச்ச உழைப்பு அந்த முருங்கைக்கீரை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். உப்பை மட்டும் பார்த்து கவனமாக போடுங்க. நீங்கள் 2-3 வாட்டி அலசிட்ட கீரையை நீங்கள் அப்படியே போட்டாலே தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணி கூட நான் எதையுமே நான் ஊற்றுறேன். அப்போது அந்த கீரை ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கடாய் முழுக்க இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா கடாயில் ஒரு 1/4 பங்கு தான் வந்திருக்கு. கீரையும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நிறைய சத்துக்கள் இருக்கு. நமக்கு யாருமே செய்ய முடியாத பெரிய நன்மைகளை முருங்கைக்கீரை செய்து. நான் லதா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸும் ஷேர்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.